ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல சுட சுட சாதத்தில் இந்த பாவக்காய் தொக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக பாவக்காயை கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சு விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இங்கே ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிய விட்டுட்டு பூண்டு 4 பல்ல நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை அதுவும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு தக்காளி பழம், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பாவக்காயை இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். பாவக்காயிலையும் உப்பு போட்டு தான் பரட்டி வச்சிருக்கோம். உப்பு மட்டும் எப்பவும் பார்த்துக்கோங்க. பாவக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். திரும்பவும் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி போதும். 1 ஸ்பூன் வெல்லம், கொஞ்சமா கொத்தமல்லி இலை. புளிப்பு, காரம், மைல்டான கசப்பு, இனிப்போட இந்த தொக்கு சூப்பரா இருக்கும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?